தரம் குறைஞ்சிருக்கு, எல்லாம் குறைஞ்சிருக்கு. அம்மா போட்ட பொங்கல் சாப்பாடு நல்லா தான் இருந்தது அப்போல்லாம். முத மாதிரி இப்போ இல்லை. ஃபுட்டு வந்து லைக் முன்னாடி இருந்ததோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த கொஞ்சம் எலி பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்குது. நம்ம சாப்பாடு வந்து தக்க வைக்கிற இடத்துலலாம் எலி அந்த மாதிரி வரது நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து இங்கே தான் சாப்பிட்றேன். அது என்ன வருமானம் அதிகம் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு பிடிச்ச ஒரு இதுவாக இருக்குது. ஒரு 5 ஆண்டு காலமாக அதே நல்லா தான் இருக்குது. 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலமாக அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் டெவலப், அதான் சீரமைப்பு செஞ்சால் போதும். உங்களுக்கான கோரிக்கைகள்னு என்ன இருக்கு? சம்பளம் உயரம் வேணும், பர்மிட் பண்ணணும். இவ்வளோ 15 வருஷம் மழை காற்று தண்ணியில் கூட வந்து செஞ்சோம் மக்களுக்கோசரம். கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக செஞ்சால் நல்லா இருக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை உட்பட தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அனைத்து மாநகராட்சிகள்லையும் இருக்கிற சுமார் ஒரு 620 அம்மா உணவகங்கள் கடந்த சில வருடங்களாகவே பெரும்பாலும் அது பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ கடமைக்கேன்னு செயல்படுற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்திருக்கு. அண்ட் மக்கள்கிட்ட இருந்து நிறைய கோரிக்கைகளும் நிறைய வலியுறுத்தல்களும் வந்திருக்கு. இதை மறுபடியும் சரி பண்ணணும், பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு. அந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கெல்லாம் செவிமடுத்து தற்போதைய அரசாங்கமும் தற்போதைய முதல்வர் விஜய் அவர்களும் மறுபடியும் அம்மா உணவகங்களெல்லாம் புதுப்பிக்கணும், சீரமைக்கணும். அங்கே எல்லா தரமான உணவுகளும், இது வகையான தரமான உணவுகள் மீண்டும் வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாரு ஒரு நாள் முன்னதாக. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, இப்போ என்னென்ன மாதிரியான தேவைகள் இங்கே தேவைப்படுது, இங்கே வந்து சாப்பிட்ற பொதுமக்களில் தொடங்கி இங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம். இப்போ அம்மா உணவகத்தில் வந்து இப்போ சாப்பாடு முதல்ல நல்லா இருந்தது. அம்மா உணவு முதல்ல நல்லா இருந்தது. இப்போ வந்து உப்பு கம்மியாக இருக்குது, சரியில்லை. இப்போ லெமன் சாரில் உப்பு சரியில்லை, தரம் குறைஞ்சிருக்கு, எல்லாம் குறைஞ்சிருக்கு. அம்மா போட்ட பொங்கல் சாப்பாடு நல்லா தான் இருந்தது அப்போல்லாம். முத மாதிரி இப்போ இல்லை. ஏதோ ஒரு மாதிரி ஓடிட்டு பசி நேரம் சாப்பிடலாம், அவ்வளோதான். பசி நேரம் சாப்பிடலாம், அவ்வளோதான். இப்போ இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. முந்தா நேற்று சிஎம் விஜய் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. மறுபடியும் அம்மா உணவகங்கள் எல்லாம் சரி பண்ணணும், பழையபடியெல்லாம் நிறைய சாப்பாடு தரமாக எல்லாத்துக்கும் கொடுங்கன்ற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காரு. அது வந்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா இப்போ வந்த மாதிரி ஆட்சிக்கு வந்திருக்காருல, அவர் வந்தால் நல்லா செஞ்சார், நல்லா இருக்கும் சாப்பாடு. இப்போ ரொம்ப சரியில்லை. இப்போ மாதிரி இல்லை. அம்மா வீட்டில் அம்மா இருந்தது, அப்போ நல்லா இருந்தது எல்லா சாப்பாடும். இப்போ எதுவும் சரியில்லை. இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொரு நான் சாப்பிட வந்தேன். அம்மா இருந்த வரைக்கும் உணவுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. அப்போதுலேருந்து நீங்கள் சாப்பிட்டு? ஆமாம், அம்மா உணவுக்கு நான் சாப்பிடுவேன். எங்கே வேலை செய்யும், நான் ரொம்ப கஷ்ட வேலையை நான் ஒன்றும் கூடி சொல்லலை. இப்போ என்ன பிரச்சனை இருக்கிறதா நினைக்கிறீங்க? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பாடு ஒன்று சுத்தமாக இருந்தால் போதும். பிரச்சனை ஒன்றுக்கு அவங்க வந்து அம்மா செய்கிறவங்கள அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் ரொம்ப அவங்க மட்டும் அவங்க வீட்டில் இருந்து செய்ய முடியும், கொடுக்குறது அவங்க செய்வாங்க. அவங்க மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. இதே வந்து லைக் 5 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்குது. நம்ம இப்போ வெளியே எங்கே போகணுன்னாலும் மினிமம் லைக் 50 ருபீஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான ஒன்று. அண்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன், ரெகுலராக சாப்பிட்டுருக்கேன். அண்ட் ஃபுட்டு வந்து பொருளுக்கு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி வந்து லைக் வெரைட்டி ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் ஏதாச்சும் ஒரு குழம்பு மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி வந்து 2 வெரைட்டி ரைஸ் இருக்குது. இப்போது அம்மா உணவகம் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? லைக் ஏப்ரல் மே 2 months ஆயிடுச்சு. 2 months. இப்போ இந்த 2 மாதமாக நீங்கள் பார்க்குறதுல என்னென்ன இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சாப்பாடோட தரம் இன்னும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? லைக் அந்த வாஷிங் ரிவ்யூ மாதிரி தான். ஃபுட்டு வந்து லைக் முன்னாடி இருந்ததோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த கொஞ்சம் எலி பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்குது. நம்ம சாப்பாடு வந்து தக்க வைக்கிற இடத்துலலாம் எலி அந்த மாதிரி வரது நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நோட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 days மேலே நோட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக அதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நாள் அங்கே லைக் ஒரு மரம் இருக்கிறதுனால அங்கே நிறைய எலிகள் அந்த மாதிரி அந்த பிளேட்ஸில் இது பண்ணுது. லைக் அது வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. அதை தவிர ஃபுட்டு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால் அதை சாப்பிட்டு பார்த்தப்போ தான் தெரியும். முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒயிட் ரைஸ் குழம்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 2 வெரைட்டி ரைஸ் இருக்குது. லைக் ரொம்ப நாள் அப்புறம் இன்றைக்கி 2 வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் புதுசாக இப்போ ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய நடவடிக்கைகள் தொடங்கிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
மறுபடியும் ஒரு சீரமைப்பு பண்ணுறது, இன்னும் தரமான உணவுகள், வெரைட்டியான இன்னும் உணவுகளை தரமாக கொடுங்க அப்படின்ற ஆர்டரில் சிஎம் விஜய் அவர்கள் போட்டிருக்கிறாரு. இந்த ஆர்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். லைக் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஹாஸ்டலில் வெளியேந்து வந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபுட்டு எக்ஸ்பென்ஸுங்கும் போது நம்ம லைக் இப்போ இருக்கிற விலைவாசியில் வந்து நம்ம வெளியே போய் சாப்பிடணுன்னா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 200 rupees ஆகிடும் 3 வேளை சாப்பிட்றது. அது இங்கே வந்தாங்கன்னா லைக் 15-20 ரூபா, மேக்ஸிமம் ஒரு 25 ரூபாயில் நம்ம வந்து சாப்பிட்டு முடிக்கும் போது அது அவங்க ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து அதை ஆரம்பித்தாங்க பாருங்க அம்மா. அவங்கள பற்றி ஒரு 1000 நம்பர் எழுதியிருக்கேன். நான் தமிழாசிரியர், ரிட்டையர்டு, பென்ஷன்லாம் கிடையாது. லேட்டாக படித்து லேட்டாக ஜாயின் பண்ணேன் ஸ்கூலில். அப்படி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த அம்மா ஹோட்டல் தான். நல்லா இருக்கும். அவங்க பீரியடில், அம்மா பீரியடில் ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் சூப்பராக இருக்கும். அந்த ருசியும் சரி, அந்த அமைப்பு முறை, இதுவும் பகிர் அந்த இது பரிமாற செயல்பாடு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். அதை நான் மனசில் வச்சுக்கிட்டே, நான் கவிஞர்ன்றதுனால, புலவர்ன்றதுனால தமிழ் எம்ஏ எம்பிக்கு படிச்சிருக்கேன். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கேன் ஒரு 17 ஆண்டு காலம். அப்புறம் நூலகத்துலேயும் ஒரு 13 ஆண்டு காலம் தற்காலிக நூலகராக பணிபுரிந்தேன். தொடர்ந்து இங்கே தான் சாப்பிட்றேன். அது என்ன வருமானம் அதிகம் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு பிடிச்ச ஒரு இதுவாக இருக்குது. அம்மா, நீங்கள் அம்மா உணவகத்தில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக அம்மா உணவகம்லாம் சரியாக செயல்படலை அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்ன பிரச்சனை தான் உள்ளே இருந்திருக்கு? எந்த பிரச்சனை, எல்லாமே பொருள் வந்து தரமாக தான் வந்துட்டு இருக்குது. செஞ்சுட்டு தான் இருக்கோம் நாங்கள் ரெகுலராக. எந்த பிரச்சனை இப்போ இன்னும் சார் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த செய்கிறேன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க, எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்லை, மக்கள்கிட்ட கேட்கும்போது இப்போ இங்கே கூட சொன்னாங்க, தரம்ன்றது குறைஞ்சிருந்திருக்கு. இப்போ விஜய் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாரு, சிஎம் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, இனிமேல் எல்லாம் நல்லா வரும்னு நம்புகிறோன்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அதான் எனக்கு எதனால் தரம் இதுவாக இருந்தது, என்ன பிரச்சனை இருந்திருக்கு? கேஸ் பிரச்சனை இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வந்துட்டு இருக்கு. கேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. ஆப்ரேஷன் வந்து இப்போ வந்து நேர்த்தியோட வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு போனாங்க. எல்லாமே செய்கிறன்னுட்டு போயிருக்காங்க. சரிம்மா, இப்போது இங்கே வேலை செய்கிற உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது எங்களுக்கு இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நாங்கள் நல்லா சமைச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு. அப்படி என்ன தேவை உங்களுக்கு இருக்குது? எல்லா பொருளுமே வருது. எல்லாமே எல்லாமே அம்மா இருக்கும்போது வந்த மாதிரி தான் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து பொருளுங்களாம் இப்போ சரியில்லைனால திருப்பி வாங்கி கொடுக்குற ஃப்ரெஷ்ஷாக எல்லா பாத்திரமெல்லாம் சொல்லியிருக்காங்க சார். பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் தேவையாக இருந்தது, எல்லாம் தேவையாக இருக்குது. இப்போ கேட்டிருக்கோம், வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. என்னென்ன உங்களுக்கு தேவையே சொல்லுங்க, வாங்கி கொடுக்குறேன் சார் சொல்லிட்டு போயிருக்கேன். இதில் இப்போ வெளியில் பேசும்போது இந்த மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுற ஐயா தான் சார் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சம்டைம்ஸ்லாம் அரிசியே இருக்காது. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் இருந்து இந்த ரேஷன்லேருந்து அரிசிலாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்காக வேணுமேனு. அப்படியான இருந்திருக்குங்களா முன்னாடி காலகட்டம்? அவ்வளோ இல்லை, வந்துடும். உடனே கொஞ்சம் லேட் ஆகும். உடனே ஆப்ரேஷன் ஃபோன் பண்ணேன், வந்து சரி பண்ணிடுவோம். அந்த டைமுக்கு வேணும்ட்டு நாங்கள் சரி பண்ணிடுவோம். ஓஹோ, அந்த அந்த நேரத்துக்கு வேணுன்றதுக்காக நாங்கள் கரெக்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆனாலும் வந்துடும் பொருள். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இனிமேல் எல்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் போகுது. இப்போ ரொம்ப அருமையாக இருந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் சுணக்கமாச்சு. கொஞ்சம் தரம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ருசி மற்றபடி இது இந்த அமைப்பு சீரமைப்பு இதெல்லாம் ஒரு இது இல்லை, அப்படியே கிடையாது. பழைய தட்டுங்க அந்த இது இல்லாமல் இருக்குது. இவங்களும் எவ்வளோ சுத்தம் செஞ்சு இது பண்ணாலும் முடியாது. அது அப்பப்போ ஆண்டு புதுப்பிச்சா தான் உங்களுக்கு. ஏன்னா பலரும் சாப்பிட்றாங்க, பலரும் இது பண்ணுறதுனால அது ஒடுங்கி போகுது, அடங்கி போகுது, அப்படியே இருக்குது. ஒரு 5 ஆண்டு காலமாக அதே நல்லா தான் இருக்குது. 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலமாக அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் டெவலப், அதான் சீரமைப்பு செஞ்சால் போதும். தண்ணி வசதி செய்யலாம். இல்லை, அதுதான் இப்போ எல்லாத்தையும் புதுப்பிக்கணும், ஆர்டர் போடணும் அப்படின்னு இப்போ போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்லுதல் யாருக்கும் தெரியாது. அறியவான் சொல்லிய வரணும் செய்யணும்னு நம்ம மூதர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆகவே செயல்பாடு என்பது வரும்போது தான் அதனுடைய கடினம் தெரியும். அதுக்கு முற்படணும். முடியாது எதுவும் இல்லை. முயற்சி தன்மை ஊக்கம் தரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக இதை டெவலப் பண்ண முடியும். ஏழை மக்களும் பயன்பெற ஒரு அற்புத சாதனை. உங்களுக்கான கோரிக்கைகள்னு என்ன இருக்கு? சம்பளம் உயர்வு வேணும், பர்மிட் பண்ணணும். இவ்வளோ 15 வருஷம் மழை காற்று தண்ணியில் கூட வந்து செஞ்சோம் மக்களுக்கோசரம். கொஞ்சம் எங்களுக்கும் இதுவாக செஞ்சால் நல்லா இருக்கும் சார். ஊதிய உயர்வுன்றது வேணும். தான் போடுவாங்க. சரி, ஓகே. இப்போ உங்களை மாதிரி கோரிக்கையோட இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சென்னையில்? கிட்டத்தட்ட சென்னையில் நிறைய பேர் இருப்பாங்க. அம்மா உணவகத்தில் நிறைய பேர் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அம்மா உணவகத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. இது வந்து மக்களுக்கு கோசரம் சேவை செய்கிற மாதிரி
வேலை சம்பளம் கம்மியாக இருந்தாலும் எல்லாருமே நல்லா நிர்வாகம் பார்க்குறாங்க. எல்லா பொருளும் தரமாக வருது, எல்லாமே செய்கிறாங்க.